வணக்கம்மா. நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா அது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தான். ஏன் அப்படின்னா கள்ள சாராயம் குடிச்சு இப்போ வந்து நிறையா பேர் வந்து 50க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்குறாங்க. இன்னும் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இன்னும் சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க. இந்த கள்ள சாராயத்தில் வந்து அதிக அளவு வந்து எத்தனால் கலந்ததுனால அதை வாங்கி குடித்தவங்க வந்து இந்த மயக்கம் வாந்தி இப்படிலாம் வந்திருக்குது. அவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்குறாங்க. சேர்த்தது இது வரைக்கும் இறந்தவங்களோட பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா 60 தாண்டிச்சு. இன்னும் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா ஒரு 300 லிட்டர் இருக்கும் கள்ளசாராயம். அந்த கள்ளசாராயத்தில் வந்து அந்த வியாபாரிகள்லாம் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணதில் வந்து அதில் சில பேருக்கு வந்து இந்த மயக்கம் வாந்தி இதெல்லாம் வந்திருக்குது. ஸோ அது போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த கண்ணுக்குட்டி என்ற ஒரு நபர் மட்டும் ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து வியாபாரம் பண்ணிட்டாரு. ஸோ அவர்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே வந்து அவரால் வந்து இறந்துருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து நிறையா வியாபாரம் பண்ணிட்டாரு இந்த கண்ணுக்குட்டி என்றவர். இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இது வந்து இப்போ வந்து விஸ்வரூபம் எடுத்து ஸோ சிபிஐ வந்து இப்போ வந்து கையாளுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு இந்த சம்பவம். ஸோ என்ன இதில் ஒரு இதுனா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கள்ளசாராயம் வந்து இறந்தவங்களுக்கு வந்து ரூபாய் 10 லட்ச ரூபா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து பல கோணங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இறந்தவங்களோட உயிரை வந்து உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ பல அரசியல் தலைவர்கள் வந்து இதை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு இது வந்து தெரியல. ஸோ இந்த எத்தனால் வந்து புதுச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததாக வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் வந்து இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட கருத்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த 10 லட்ச ரூபா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்து ஸோ இதை வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க இந்த அரசு. அதை அந்த அதிகாரிகள் வந்து இப்போ வந்து கைதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சில பேர் வந்து அவங்கள வந்து ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 10 லட்ச ரூபா வந்து இந்த அரசு வந்து கொடுக்குது. ஸோ அது என்ன எனக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இறந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஸோ வியாபாரம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருக்குது இதை பார்த்தா. சரிங்களா? ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எல்லாருக்கும் இந்த நியூஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவை வந்து போட்டேன். சரிங்களா? ஓகே, பாய்.